இந்த தமிழ்நாட்டில் வந்து சிலிண்டரை வச்சு இந்த இந்த பாடை கட்டி எடுத்துன்னு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இதுவாக இல்லை? கேவலமாக இல்லை இதெல்லாம் பார்க்கவே? எங்கேயோ போர் நடக்குது, வெளிநாட்டில் போர் நடக்குது. இங்கே தமிழ்நாட்டில் நீ இதை கட்டி எடுத்துன்னு போனால் என்ன பண்ணுறது? அதுக்கு வேறு குந்தி வேறு ஒரு 4 பேர் அழுகுறதுக்கு வேறு. என்ன தான் பணம் இருந்தாலும் பணம் கொடுத்தாலும் இப்படியா வந்து செய்வாங்க? இவங்க கொடுத்தா வந்து அதுக்கு போய் அழுகுறாங்க, இது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. பணம் கொடுத்தா எத்தனை நாளைக்கு வச்சு அந்த பணத்தை வச்சு சாப்பிட்டு போகிறாங்க? ஒரு 300 400 கொடுப்பாங்களா ஒருத்தருக்கு? அதை வச்சு எத்தனை நாள் சாப்பிட்ருவாங்க? எதுக்கு போய் போராட்டம் பண்ணுறணுன்ற ஒரு விவசாயம் இல்லாத போச்சு மக்களுக்கு. ஒருத்தனை என்ன பண்ணுறான்னா கிடுகிடுன்னு ஏறுறான். ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ் எல்லாமே இது இருக்குது. உனக்கு வெள்ளைக்காரன் இங்கிலீஷ் பிடிச்சிருக்குது, உனக்கு இந்தியாவில் இருக்கிற ஹிந்தி பிடிக்கலையா? இப்போ 3rd லாங்குவேஜில் தானே எழுதி வச்சுக்கிறாங்க. நீ ஒரே ஒரு லாங்குவேஜ் ஹிந்தியில் மட்டும் எழுதி வச்சுருந்தா நீ என்ன பண்ணலாம்? போயிட்டு அதை அழைக்கலாம். அது 3rd லாங்குவேஜ் இருக்கிறப்ப அதையும் போய் அழைக்கிறேன். அப்போ இங்கிலீஷ் உனக்கு பிடிச்சிருக்குதுல்ல? அப்போ நான் இது இந்தியாவில் இருக்கிற ஹிந்தி மட்டும் ஏன் பிடிக்கல உனக்கு? ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னா இப்போ ஹிந்திக்காரங்க வெளியேருந்து வராங்க, அப்போ வெளியேருந்து அவங்க வராங்க வேலை செய்ய தமிழ்நாட்டுக்கு வராங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட போயிட்டு இது எந்த ஊர் இந்த ஊருக்கு போனோம் அந்த ஊருக்கு போனோம் என்று கேட்டால் உனக்கு வெறுப்பாகாதே? பதில் சொல்லுவியா கேட்டால்? போடான்னு சொல்ல முடியாது, போடான மாட்டேன். அதனால் அவங்க ஹிந்தி 3rd லாங்குவேஜில் எழுதி போகிறாங்க. அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்டா பாய் இப்படி பண்ணுறீங்க? தேவையில்லாத வேலைலாம் ஏன்டா செய்கிறீங்க? எனக்கு சிலிண்டர் இப்போ வெளிநாட்டில் போர் பிரச்சனை, போய் அங்கே தீர்த்து வைங்க. வெளிநாடு போங்க, ஈரானுக்கு போங்க, அமெரிக்கா போங்க, இஸ்ரேல் போங்க. அங்கெல்லாம் போயிட்டு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைங்க. போய் நம்மளுக்கு சிலிண்டர் எப்படி வரணும், எப்படி கேஸு இந்த பெட்ரோல் டீசல்லாம் எப்படி நம்மளுக்கு வந்து சேரணும். போயிட்டு அங்கே போய் அந்த இஸ்ரேல் அதிபரை, அமெரிக்கா அதிபரை எல்லோரையும் போய் பார்த்து பேசுங்க. என்ன இங்கே போய் தமிழ்நாட்டில் போய் போராட்டம் பண்ணிக்கிறீங்க? தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுறீங்க, அப்புறமேட்டா டெல்லியில் அது என்னதான் தெரில. அது அங்கே ஒரே இதுவாகுது. இந்த மீன் கடை மாதிரி கத்தின்னு கிடக்குறாங்க. என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ணி கிடக்குறீங்க? போங்க, எல்லாம் போராட்டம் பண்ணணுன்னா போங்க, ஈரானுக்கு போங்க. கொத்து குண்டை தூக்கி போடுறான் அவங்க மேலே. போயிட்டு அங்கே போய் போராட்டம் பண்ணுங்க. ஓகேவா?